அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹுதைபியா. இது ஹிஜ்ரி 6 துல்காதா மாதத்தில் நடைபெற்றதாகும். அரபு தீபகற்பத்தில் நிலைமைகள் பெருமளவு முஸ்லிம்களுக்கு சாதகமாக மாறின. சிறிது சிறிதாக மாபெரும் வெற்றிக்கான முன் அறிவிப்புகளும் இஸ்லாமிய அழைப்பு பணி முழுமையாக வெற்றி அடைவதற்கான அடையாளங்களும் தோன்றின. மக்காவில் உள்ள கண்ணியமிக்க பள்ளிவாசலில் அல் மஸ்ஜிதுல் ஹராமில் கடந்த 6 ஆண்டுகளாக இறைவணக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் இணை வைப்பவர்களால் முஸ்லிம்கள் தடுக்கப்பட்டு வந்தார்கள் என்பது தெரிந்ததே. இப்போது அந்த பள்ளியில் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுவதற்குரிய உரிமை முஸ்லிம்களுக்கு உண்டு என்பதை இணை வைப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்குரிய முன்னேற்பாடுகள் தொடங்கின. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அதாவது, நபி அவர்களும் அவர்களது தோழர்களும் புனித பள்ளிக்குள் நுழைகிறார்கள். காபாவின் சாவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுகிறார்கள். அனைவரும் காபாவை வலம் வந்த பின் தங்களது உம்ராவை நிறைவு செய்கிறார்கள். உம்ரா என்பது புனித காபாவை நாடிச் செல்லும் ஒரு வணக்கமாகும். சிலர் மொட்டையடித்துக் கொள்கிறார்கள், சிலர் முடியை குறைத்துக் கொள்கிறார்கள். தான் கண்ட இந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடம் கூறிய போது அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதே ஆண்டு அனைவரும் மக்காவிற்கு செல்வோம் என எண்ணினார்கள். இதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடம் தான் உம்ராவிற்கு செல்ல இருப்பதாகவும் நீங்களும் அதற்கு தயாராக வேண்டும் என்றும் கூறினார்கள். முஸ்லிம்களே, புறப்படுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உள்ள முஸ்லிம்களையும் சுற்றுவட்டார முஸ்லிம் கிராமவாசிகளையும் தன்னுடன் புறப்படுமாறு கூறினார்கள். ஆனால் பெரும்பாலான கிராமவாசிகள் புறப்படுவதில் தயக்கம் காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது ஆடைகளை கழுவி சுத்தம் செய்து கொண்டதுடன் பயணத்திற்காக கஸ்வா என்ற தங்களது ஒட்டகத்தையும் தயார் செய்து கொண்டார்கள். மதீனாவில் இப்னு உம்மு மக்தூம் அல்லது நுமைலா லைசி ரலியல்லாஹு அன்ஹும் என்பவரை பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஹிஜ்ரி 6 துல்காதா மாதத்தின் தொடக்கத்தில் திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். நபி அவர்களுடன் அவர்களின் மனைவி உம்மு சலமாவும் 1400 அல்லது 1500 தோழர்களும் புறப்பட்டார்கள். ஒரு பயணிக்கு அவசியமான ஆயுதத்தை தவிர வேறு எந்த ஆயுதங்களையும் நபி அவர்கள் தங்களுடன் எடுத்துக்கொள்ளவில்லை. மேலும் எடுத்துக்கொண்ட ஆயுதங்களையும் வெளியில் தெரியாமல் அவற்றின் உறைக்குள் மறைத்து வைத்திருந்தார்கள். மக்காவை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். வழியில் துல் ஹுலைஃபா என்ற இடத்தில் தாங்கள் அழைத்து வந்த குர்பானி பிராணிகளுக்கு மாலையிட்டு அடையாளமிட்டார்கள். தாங்களும் உம்ராவிற்காக ஆடை அணிந்து கொண்டார்கள். எவரும் தங்களிடம் போர் செய்யக்கூடாது, தானும் போருக்காக புறப்படவில்லை என்பதை மக்களுக்கு அறிவித்து அவர்களை அச்சமற்றவர்களாக ஆக்கினார்கள். மக்கா குறைஷிகளின் நிலையை அறிந்து தன்னிடம் தெரிவிப்பதற்காக குஜா கிளையைச் சேர்ந்த ஒற்றர் ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து தனக்கு முன் அவரை அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வான் என்ற இடத்தில் இருக்கும்போது அங்கு நபி அவர்களின் ஒற்றர் வந்து, காஃப் இப்னு லுவை என்பவன் உங்களை எதிர்ப்பதற்காகவும் அல்லாஹ்வின் இல்லத்தை விட்டும் உங்களை தடுப்பதற்காகவும் கினானா குடும்பத்தைச் சேர்ந்த வீரர்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் என்ற அதிர்ச்சி தரும் தகவலை கூறினார். அதை கேட்ட நபி அவர்கள் தங்களது தோழர்களிடம் ஆலோசனை செய்தார்கள். ஒன்று, நம்மை எதிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் குறைஷிகளுக்கு உதவியாக இருக்கும் கினானாவினரின் குடும்பத்தார்களை நாம் சிறைபிடிப்போம். அதனால் அவர்கள் போருக்கு வராமல் பின்வாங்கி குடும்பத்தை இழந்த துக்கத்தில் மூழ்கலாம். அல்லது அவர்கள் தப்பித்து வேறு எங்காவது சென்றாலும் நம்மை எதிர்க்க வந்தவர்களை அல்லாஹ் முறியடித்ததாக ஆகிவிடும். 2வது, நாம் அல்லாஹுவின் வீட்டை நோக்கி புறப்படுவோம். யார் நம்மை தடுக்க வருகிறார்களோ அவர்களிடத்தில் நாம் சண்டையிடுவோம். இந்த 2இல் உங்களது கருத்து என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடம் கேட்டார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள். நாம் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறோம், எவரிடத்திலும் போர் செய்வதற்காக வரவில்லை. அல்லாஹுவின் இல்லத்திலிருந்து எவராது நம்மை தடுத்தால் நாம் அவர்களிடத்தில் சண்டையிடுவோம் என்று கூறினார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகள் என்று கட்டளையிட முஸ்லிம்கள் மக்கா நோக்கி புறப்பட்டார்கள். தடுக்க முயற்சித்தல்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை கேள்விப்பட்ட குறைஷிகள் அவசர ஆலோசனை சபையை கூட்டி எப்படியாவது முஸ்லிம்களை காபத்துல்லாவிற்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். கினானா கிளையினரை புறக்கணித்துவிட்டு நபி அவர்கள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த போது காப் கிளையைச் சேர்ந்த ஒருவர், குறைஷிகள் தூத்துவா என்ற இடத்தில் வந்து தங்கியிருக்கிறார்கள், மேலும் காலித் இப்னு வலீத் 200 குதிரை வீரர்களுடன் குராவு கமீம் என்ற இடத்தில் மக்காவை நோக்கி செல்லும் முக்கிய வழியில் போர் புரிவதற்காக தயாராக இருக்கிறார் என்று அறிவித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள். முஸ்லிம்களை தடுக்க வேண்டுமென்று காலித் பெரும் முயற்சி செய்தார். தனது குதிரைப்படையை முஸ்லிம்கள் பார்க்கும் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். அப்போது முஸ்லிம்கள் லுகர் தொழுகையை தொழுதார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த காலித், தொழுகையில் ருக்கு சுஜூதில் இருக்கும்போது நம்மை இவர்கள் கவனிக்கவில்லை, அந்த நேரத்தில் நாம் தாக்கியிருந்தால் இவர்களுக்கு பெரும் சேதத்தை விளைவித்திருக்கலாம், எனவே இவர்கள் அசர் தொழும்போது இவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று எண்ணி காத்திருந்தார். ஆனால் அசர் தொழுகைக்கு முன் சலாத்துல் கௌஃப், அச்சமுள்ள நேரத்தில் எவ்வாறு தொழ வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான். முஸ்லிம்கள் அந்த அடிப்படையில் தொழுது கொள்ளவே காலிதின் நோக்கம் நிறைவேறாமல் போனது. மாற்று நடவடிக்கை. தங்களுடைய வழியில் காலித் படையுடன் நிற்பதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னியும் வழியாக மக்கா செல்லும் முக்கிய நேரான பாதையை விட்டுவிட்டு வேறு வழியை தேர்ந்தெடுத்தார்கள். மலைகளுக்கிடையில் கற்களும் பாறைகளும் நிறைந்த கரடுமுரடான பாதை வழியே, அதாவது வலப்பக்கம் ஹம்ஸ் என்ற ஊரின் புறவழியான சனியத்துல் முரார் வழியாக ஹுதைபியா செல்லும் வழியில் பயணத்தை தொடர்ந்தார்கள். இவ்வழி கீழ்ப்புறமாக மக்கா செல்லும் வழியாகும். தான் நின்று கொண்டிருந்த வழியை புறக்கணித்துவிட்டு இஸ்லாமிய படை வேறு வழியில் செல்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த காலித் குறைஷிகளை எச்சரிப்பதற்காக மக்காவிற்கு விரைந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து சனியத்துல் முரார் என்ற இடத்தை அடைந்தவுடன் அவர்களது வாகனம் அங்கு மண்டியிட்டு உட்கார்ந்து விட்டது. மக்கள் அதை மிரட்டியும் அது எழுந்திருக்காமல் பிடிவாதம் பிடித்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது ஒட்டகம் கஸ்வா முரண்டு பிடிப்பதில்லை, அது அத்தகைய குணமுடையதும் அல்ல, என்றாலும் யானைப்படைகளை தடுத்து அல்லாஹ் இதையும் தடுத்து விட்டான். எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அல்லாஹ் மேன்மைப்படுத்தியவற்றை கண்ணியப்படுத்தும் வகையில் எந்த ஒரு திட்டத்தை குறைஷிகள் என்னிடம் கேட்டாலும் நான் அவர்களுக்கு அத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று கூறிவிட்டு தனது ஒட்டகத்தை அதட்டவே அது குதித்தெழுந்தது. நபி அவர்கள் தனது பாதையை திருப்பி ஹுதைபியாவின் இறுதியில் உள்ள சமத் என்ற கிணற்றுக்கு அருகில் தங்கினார்கள். அங்கு மக்களின் தேவையை விட குறைவாகவே தண்ணீர் இருந்தது. ஆனால் மக்கள் அங்கு வந்து இறங்கிய உடனேயே தண்ணீரை எல்லாம் இறைத்து காலி செய்து விட்டார்கள். தங்களின் தாகத்தை நபியவர்களிடம் முறையிட்டார்கள். நபியவர்கள் தங்களது அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அந்த கிணற்றில் வைக்கும்படி கூறினார்கள். அவ்வாறே வைக்கப்பட்டவுடன் மக்களின் தாகம் தீரும் அளவுக்கு அந்த கிணற்றில் தண்ணீர் ஊறிக்கொண்டிருந்தது. நடுவர் வருகிறார். நபியவர்கள் அங்கு தங்கி சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது குஜா கிளையைச் சேர்ந்த சிலருடன் புதைல் இப்னு வர்கா அல் குஜாஇ என்ற முக்கிய பிரமுகர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். திஹாமா மாநிலத்தைச் சேர்ந்த மக்களில் குஜா கிளையினர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரகசியத்திற்கு உரித்தான மக்களாகவும் நன்மையை நாடுபவர்களாகவும் இருந்தார்கள். காப் இப்னு லுவை ஹுதைபியாவின் கிணறுகள் உள்ள ஒரு இடத்தில் வாலிப ஒட்டகங்களுடன் தங்கியிருக்கிறார். அவரும் அவரை சார்ந்தவர்களும் உங்களுடன் போர் புரிய வேண்டும், நீங்கள் காபாவிற்கு செல்வதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கின்றார். நான் அவர்களை அங்கேயே இருக்கச் சொல்லிவிட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று புதைல் கூறினார். நபி அவர்கள் அவரிடம், நாங்கள் எவரிடமும் சண்டை செய்வதற்காக இங்கு வரவில்லை, நாங்கள் உம்ரா செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நிச்சயமாக குறைஷிகளுக்கு போரின் காரணமாக கடுமையான சேதமும் நஷ்டமும் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நான் அவர்களுக்கு போர் நிறுத்த உடன்படிக்கை செய்து தருவேன். அவர்கள் எனக்கும் மற்ற மக்களுக்கும் இடையில் குறுக்கிடக்கூடாது. அதாவது நான் மக்களுக்கு இஸ்லாமை எடுத்து கூறுவதற்கு அவர்கள் தடையாக இருக்கக்கூடாது. விரும்பினால் மற்ற மக்களைப் போல அவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் சிறிது காலம் அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். இவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் போர்தான் புரிவோம் என்று பிடிவாதம் பிடித்தால் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இந்த மார்க்கத்திற்காக எனது கழுத்து துண்டாகும் வரை அல்லது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தும் வரை நான் அவர்களிடம் போர் புரிவேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பதிலை கேட்ட புதைல், நீங்கள் கூறியதை நான் குறைஷிகள் முன் வைக்கிறேன் என்று கூறி குறைஷிகளை சந்தித்தார். குறைஷிகளே, நான் அந்த மனிதரிடம் இருந்து உங்களிடம் வந்திருக்கிறேன். அவர் கூறும் விஷயத்தையும் கேட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் அதை உங்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கிறேன் என்றார். ஆனால் அவர்களில் சில அறிவியினர்கள், அவர் சார்பாக நீ எங்களுக்கு எதையும் சொல்ல வேண்டாம், அது எங்களுக்கு தேவையும் இல்லை என்று பேசினார்கள்.
ஆனால் சில அறிவாளிகள் நீர் கேட்டு வந்ததை எங்களிடம் சொல் என்றார்கள். நபி அவர்களிடம் கேட்டு வந்ததை அவர் கூறவே குறைஷிகள் மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ் என்பவனை நபி அவர்களிடம் பேசி வர அனுப்பினார்கள். அவன் வருவதை பார்த்த நபி அவர்கள் அவன் ஒரு மோசடிக்காரன் என்று கூறினார்கள். அவன் நபி அவர்களிடம் பேசிய போது புதைலுக்கு கூறிய விஷயத்தையே அவனிடமும் கூறினார்கள். அவன் குறைஷிகளிடம் திரும்பி தான் கேட்டு வந்த செய்தியை கூறினான். குறைஷிகளின் தூதர்கள் கினானா கிளையைச் சேர்ந்த ஹுலைஸ் இப்னு அல்கமா என்பவர் நான் அவரை சந்தித்து வருகிறேன், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று குறைஷிகளிடம் கூறினார். அவர்கள் அனுமதி தரவே அவர் புறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவரை பார்த்து நபி அவர்கள் இவர் இன்னவர், இவர் அல்லாஹுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட மற்றும் ஹஜ் உம்ராவுக்காக அழைத்து வரப்பட்ட கால்நடைகளை கண்ணியப்படுத்தும் கூட்டத்தைச் சேர்ந்தவர், அவருக்கு முன் குர்பானி பிராணிகளை நிறுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே முஸ்லிம்கள் குர்பானி பிராணிகளை வரிசையாக நிறுத்தி தல்பியா கூறியவர்களாக அவரை வரவேற்றார்கள். ஹஜ் அல்லது உம்ரா செல்பவர்கள் இஹ்ராம் அணிந்த பின் கூறும் விசேஷமான பிரார்த்தனைக்கு தல்பியா என்று கூறப்படும். இதை பார்த்த அவர் சுபஹான் அல்லாஹ், இவர்களை அல்லாஹுவின் வீட்டிலிருந்து தடுப்பது முறையல்ல என்று கூறிவிட்டு தனது தோழர்களிடம் திரும்பி நான் மாலையிடப்பட்டு அடையாளமிடப்பட்ட குர்பானிக்கான ஒட்டகங்களை பார்த்தேன், அவர்களை தடுப்பது எனக்கு சரியானதாக தெரியவில்லை என்று கூறினார். இதற்கு பின் அவருக்கும் குறைஷிகளுக்கும் இடையில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. அந்த சபையில் இருந்த உர்வா இப்னு மஸ்ஊத் சகஃபி என்பவர் இவர் உங்களுக்கு நல்ல கருத்தை கூறினார், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு அனுமதி தாருங்கள், நானும் அவரிடம் சென்று பேசி வருகிறேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று பேசினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதைலுக்கு கூறியதையே அவருக்கும் கூறினார்கள். அப்போது முஹம்மதே, போர் தொடுத்து உனது இனத்தாரை வேரோடு அழிக்க வேண்டுமென்று நீ விரும்புகின்றாயா? உனது குடும்பத்தாருடன் போர் புரிவது நல்ல பழக்கமா? அரபிகளில் எவராவது தனது இனத்தாரை உனக்கு முன்பு வேரோடு வெட்டி சாய்த்தார் என்று நீ கேள்விப்பட்டது உண்டா? நீ விரும்பியபடி உனக்கு போரில் வெற்றி கிடைக்காமல் அதற்கு மாற்றமாக நீ தோல்வியடைந்தால் உன்னுடன் இருக்கும் இந்த வீணர்களான அற்பர்கள் உன்னை விட்டுவிட்டு ஓடி விடுவார்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன் என்று உர்வா கூறினார். உர்வாவின் பேச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சினமூட்டியது. நாங்களா இவரை விட்டுவிட்டு ஓடிவிடுவோம் என்று கர்ஜித்தார்கள். அதற்கு உர்வா இவர் யார் என்றார். அபூபக்கர் என கூடியிருந்தோர் கூறினார்கள். அதற்கு உர்வா எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீ எனக்கு ஓர் உதவி செய்திருக்கிறாய், நான் அதற்கு எந்த பகரமும் செய்யவில்லை, அப்படி மட்டும் இல்லை என்றால் நான் உனக்கு நல்ல பதில் கூறியிருப்பேன் என்றார். மேலும் நபி அவர்களிடம் உர்வா பேசும்போது ஒவ்வொரு பேச்சுக்கும் நபி அவர்களின் தாடியை பிடித்து பிடித்து பேசினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு நின்றிருந்தார்கள். அவரது கையில் உரையிடப்பட்ட வாள் ஒன்று இருந்தது. நபி அவர்களின் தாடியை உர்வா பிடிக்கும் போதெல்லாம் அந்த உரையிடப்பட்ட வாளை கொண்டு உர்வாவின் கையில் அடித்து நபி அவர்களின் தாடியை விட்டு உனது கையை அகற்றிக்கொள் என்று கூறினார். உர்வா தனது தலையை உயர்த்தி இவர் யார் என்றார். மக்கள் முகீரா இப்னு ஷுபா என்றார்கள். ஓ வாக்கு தவறியவனே, நீ செய்த மோசடி குற்றத்திற்கு நான் தானே பரிகாரம் செய்தேன் என்று முகீராவை உர்வா பழித்தார். இவ்வாறு உர்வா கூற காரணம், முகீரா இஸ்லாமை ஏற்பதற்கு முன் ஒரு கூட்டத்தினருடன் நட்பு வைத்திருந்தார். சமயம் பார்த்து அவர்களை கொன்று பொருட்களை கொள்ளையடித்து விட்டார். அதற்கு சிறிது காலத்திற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் நீர் முஸ்லிமாவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீ கொள்ளையடித்த பொருட்களுக்கு நான் பொறுப்பல்ல என்று கூறிவிட்டார்கள். இக்குற்றத்திற்குரிய பரிகாரத்தை உர்வாதான் நிறைவேற்றினார். ஏனென்றால் முகீராவுடைய தந்தை உர்வாவின் சகோதரர் ஆவார். பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில் நபித்தோழர்களையும் அவர்கள் நபி அவர்களுக்கு செய்யும் கண்ணியத்தையும் நன்கு கவனித்து உர்வா பிரமிப்படைந்தார். அங்கிருந்து தனது நண்பர்களிடம் வந்த பின் இது குறித்து அவர் தனது இனத்தவர்களிடம் விமர்சித்தார். எனது கூட்டத்தினரே, நான் பல அரசர்களிடம் சென்றிருக்கிறேன், கைசர், கிஸ்ரா, நஜ்ஜாஷி என பல மன்னர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் முஹம்மதின் தோழர்கள் முஹம்மதை கண்ணியப்படுத்துவது போன்று எந்த ஒரு அரசனின் தோழர்களும் தங்கள் அரசரை கண்ணியப்படுத்துவதை நான் பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் ஏதாவது ஒரு கட்டளையிட்டால் அதை உடனடியாக அவர்கள் செய்கிறார்கள். அவர் உழு செய்யும் தண்ணீரை பிடிப்பதற்கு கூட போட்டியிட்டுக் கொள்கிறார்கள். அவர் பேசினால் அனைவரும் அமைதியாகி விடுகிறார்கள். அவர் மீதுள்ள கண்ணியத்தால் அவரை அவர்கள் நேருக்கு நேர் கூர்ந்து பார்ப்பதில்லை. ஆக நான் உங்களுக்கு முன் நேரான ஒரு திட்டத்தை சமர்ப்பித்து விட்டேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி உர்வா தனது பேச்சை முடித்தார். அல்லாஹுவின் ஏற்பாடு. போர் வெறி பிடித்த குறைஷி வாலிபர்கள் தங்களின் தலைவர்கள் சமாதான உடன்படிக்கையில் ஆர்வமாக இருப்பதை விரும்பவில்லை. உடனே
அதை தடுக்க வேண்டுமென ஆலோசனை செய்தார்கள். அதன்படி இரவில் முஸ்லிம்களின் கூடாரத்திற்குள் புகுந்து போரை தூண்டும் சதி செயல்களை செய்ய முடிவெடுத்தார்கள். இம்முடிவை நிறைவேற்றுவதற்கு 70 அல்லது 80 நபர்கள் புறப்பட்டு தன்ஈம் மலை வழியாக முஸ்லிம்களின் கூடாரத்தை நோக்கி முன்னேறினார்கள். ஆனால் நபி அவர்கள் நியமித்த பாதுகாப்பு படையின் தளபதியான முஹம்மது இப்னு மஸ்லமா வந்த எதிரிகள் அனைவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தார். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்தில் ஆர்வம் கொண்டு அனைவரையும் மன்னித்து விடுதலை செய்து விட்டார்கள். இது குறித்து பின்வரும் வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். மக்காவின் சமீபமாக அவர்கள் மீது உங்களுக்கு வெற்றி கொடுத்ததன் பின்னர் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் உங்களுடைய கைகளை அவர்களை விட்டும் அவனே தடுத்தான். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 48 வசனம் 24. குறைஷிகளை சந்தித்த முஸ்லிம் தூதர். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நிலையையும் தனது நோக்கத்தையும் உறுதியாக தெளிவுபடுத்தி கூறவும் குறைஷிகளிடம் ஒரு தூதரை அனுப்ப விரும்பியும் உமரை அழைத்தார்கள். ஆனால் அல்லாஹுவின் தூதரே, எனக்கு துன்பம் ஏற்பட்டால் எனக்காக கோபப்படும் அதி இப்னு காப் கிளையைச் சேர்ந்த எவரும் அங்கில்லை. எனவே உஸ்மான் இப்னு அஃபானை அனுப்புங்கள். நீங்கள் விரும்பும் விஷயத்தை அவர் சரியான முறையில் குறைஷிகளிடம் எடுத்து வைப்பார் என்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் உஸ்மானை அழைத்து, நீர் குறைஷிகளிடம் சென்று நாம் போருக்காக வரவில்லை, உம்ராவிற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று எடுத்துச் சொல்லுங்கள். பிறகு அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள். மேலும் மக்காவில் இருக்கும் முஸ்லிம்களை சந்தித்து வெற்றி நமக்குத்தான் என்ற நற்செய்தியை கூறுங்கள். அல்லாஹ் அவனது மார்க்கத்தை மக்காவில் ஓங்கச் செய்வான். ஆகவே யாரும் இறை நம்பிக்கையை மறைத்து வாழ வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து புறப்பட்டு பல்தஹ் என்ற இடத்தை அடைந்தபோது அங்கிருந்த குறைஷிகள், உஸ்மானே, நீர் எங்கு செல்கின்றீர் என்றார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயங்களை கூறி அதை சொல்வதற்காகத்தான் நபி அவர்கள் என்னை அனுப்பினார்கள் என்றார். அதற்கு குறைஷிகள், நீர் கூறியதை நாங்கள் கேட்டுவிட்டோம், நீர் உமது நோக்கத்தை நிறைவேற்றச் செல்லலாம் என்றார்கள். அவையில் இருந்த அபான் இப்னு சயீத் இப்னு அல் அஸ் என்பவர் எழுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்றார். மேலும் தனது குதிரைக்கு கடிவாளமிட்டு அதில் தனக்கு பின்னால் உஸ்மானை அமரச் செய்து அவருக்கு அடைக்கலமும் கொடுத்து மக்காவிற்குள் அழைத்து வந்தார். மக்கா வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பிய செய்தியை குறைஷி தலைவர்களிடம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விவரித்தார். உஸ்மான் பேசி முடித்தவுடன் குறைஷிகள், நீங்கள் காபாவை வலம் வந்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை வலம் வரும் வரை நான் வரமாட்டேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துவிட்டார். கொலை செய்தி பரவுதல், உடன்படிக்கை வாங்குதல். உஸ்மானை குறைஷிகள் மக்காவில் தடுத்து வைத்துக் கொண்டார்கள். இச்சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்த பின் உஸ்மானை அனுப்பலாம் என்ற எண்ணத்தில் குறைஷிகள் தடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று மக்காவிற்கு வெளியில் செய்தி பரவியது. அவ்வாறே முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் பரவியது. இந்த செய்தி கிடைத்தவுடன் குறைஷிகளிடம் போர் புரியாமல் நாம் இவ்விடத்தை விட்டு நகரமாட்டோம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். மேலும் தங்களது தோழர்களை போருக்காக உடன்படிக்கை செய்து தர அழைத்தார்கள். உத்தம தோழர்கள் உயிர் கொடுக்கவும் காத்திருந்தார்கள். போரிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று மிக உற்சாகத்துடன் உடன்படிக்கை செய்யலானார்கள். தோழர்களின் ஒரு கூட்டம் மரணம் வரை போர் புரிவோம் என்று நபி அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள். அசத் குடும்பத்தைச் சேர்ந்த அபு சினான் என்பவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதலில் உடன்படிக்கை செய்தார். மரணிக்கும் வரை போர் புரிவேன் என்று 3 முறை சலமா இப்னு அக்வா ஒப்பந்தம் செய்தார். அதாவது மக்கள் ஒப்பந்தம் செய்ய ஆரம்பித்த போதும் பின்பு நடுவிலும் பின்பு இறுதியிலும் ஒப்பந்தம் செய்தார். அந்த அளவு அறப்போர் புரியவும் அதில் உயிர் நீக்கவும் பேராவல் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் ஒரு கையால் மற்றொரு கையை பிடித்து காட்டி, இந்த கை உஸ்மான் சார்பாக என்றார்கள். அதாவது உஸ்மான் உயிருடன் இருந்தால் அவரும் இதில் கலந்து கொள்வார் என்பதை அறிவிக்கும் விதமாக நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க முஸ்லிம்கள் தங்கள் மீது பயங்கரமான முறையில் போர் தொடுக்க ஆயத்தமாகி விட்டார்கள் என்ற செய்தி குறைஷிகளுக்கு தெரிய வரவே, இனியும் உஸ்மானை தடுத்து வைத்திருப்பது உசிதமல்ல, தாமதப்படுத்தாமல் உடனடியாக அவரை முஸ்லிம்களிடம் அனுப்பிட வேண்டும், நமது முடிவை பிறகு தூதுவர் மூலம் சொல்லி அனுப்பிக் கொள்ளலாம் என்று ஆலோசனை செய்து உஸ்மானை அனுப்பிவிட்டார்கள். உடன்படிக்கை செய்யும் நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிந்தது. உஸ்மானும் எவ்வித ஆபத்துமின்றி அங்கு வந்து சேர்ந்தார். உஸ்மான் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். ஜத் இப்னு கைஸ் என்ற நயவஞ்சகனை தவிர வேறு எவரும் இந்த உடன்படிக்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. நபி அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழ் இந்த உடன்படிக்கையை வாங்கினார்கள். அப்போது
உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியின் கையை தாங்கி பிடித்திருந்தார்கள். அகீல் இப்னு யஸார் மரத்தின் ஒரு கிளையை சாய்த்து நபி அவர்களுக்கு நிழல் தருமாறு பிடித்திருந்தார்கள். இந்த உடன்படிக்கையைத்தான் பைஅத்துர் ரில்வான், அங்கீகரிக்கப்பட்ட இறை பொருத்தத்திற்கு உரிய உடன்படிக்கை என்று இஸ்லாமிய வரலாற்றில் கூறப்படுகிறது. இது குறித்தே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். அந்த மரத்தின் அடியில் உங்களிடம் கை கொடுத்து உடன்படிக்கை செய்த நம்பிக்கையாளர்களை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் திருப்தி அடைந்தான். அவர்களின் உள்ளங்களில் இருந்த உண்மையான தியாகத்தை நன்கறிந்து சாந்தியையும் ஆறுதலையும் அவர்கள் மீது சொரிந்தான். உடனடியான ஒரு வெற்றியையும் கைவர் என்னும் இடத்தில் அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 48 வசனம் 18. சமாதான ஒப்பந்தம். நிலைமை மோசமாவதை அறிந்து கொண்ட குறைஷிகள் சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சுஹைல் இப்னு அம்ர் என்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். மேலும் அந்த ஒப்பந்தத்தில் கீழ்காணும் முக்கிய அம்சத்தை இடம்பெறச் செய்தார்கள். அதாவது, உம்ரா செய்ய மக்காவிற்குள் வராமல் முஸ்லிம்கள் கண்டிப்பாக திரும்பிவிட வேண்டும். காரணம், முஹம்மது மக்காவுக்குள் எங்களை பலவந்தப்படுத்தி நுழைந்து விட்டார் என்று அரபிகள் நாளை ஏளனமாக பேசிவிடக்கூடாது. குறைஷிகளின் இறுதி தூதராக சுஹைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். சுஹைலை பார்த்ததும் நபி அவர்கள், சுஹைல் என்பதின் பொருள் இலகுவானது, ஆகவே உங்களது காரியம் உங்களுக்கு இலகுவாகிவிட்டது. குறைஷிகள் இவரை அனுப்பியதிலிருந்து அவர்கள் சமாதானத்தை நாடிவிட்டார்கள் என தெரிந்து கொள்ளலாம் என்று முஸ்லிம்களிடம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுஹைல் நீண்ட நேரம் பேசினார். பின்பு இருவரும் சமாதானத்திற்கான அம்சங்களை முடிவு செய்தார்கள். அந்த அம்சங்கள் என்னவென்றால், முதலாவது அம்சம், நபி அவர்கள் இந்த ஆண்டு திரும்பிச் செல்ல வேண்டும், மக்காவிற்குள் நுழையக்கூடாது. அடுத்த வருடம் முஸ்லிம்கள் உம்ராவிற்கு வந்து மக்காவில் 3 நாட்கள் தங்கிக் கொள்ளலாம். சாதாரணமாக ஒரு பயணி தன்னுடன் வைத்திருக்கும் ஆயுதங்களை எடுத்து வரலாம், ஆனால் அவற்றை உறைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் எந்தவித தொந்தரவும் கொடுக்கப்பட மாட்டாது. 2வது அம்சம், 10 ஆண்டுகளுக்கு இரு தரப்பிலும் போர் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது. அக்காலங்களில் அனைவரும் அச்சமற்று இருப்பார்கள். யாரும் எவருக்கும் எவ்வித தீங்கும் செய்யக்கூடாது. 3வது அம்சம், யாரொருவர் முஹம்மதுடைய ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் அதில் சேர்ந்து கொள்ளலாம். குறைஷிகளின் ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறவர் அதில் சேர்ந்து கொள்ளலாம். எந்த ஒரு கிளையினரும் இந்த இரு வகுப்பாரில் ஒருவருடன் சேர்ந்து கொள்கிறாரோ அவர் அந்த வகுப்பாரையே சேர்ந்தவராவார். அதற்கு பின் அந்த கிளையினருடன் யாராவது அத்துமீறி நடந்து கொண்டால் அது அந்த வகுப்பினர் அனைவர் மீதும் அத்துமீறியதாகும். 4வது அம்சம், குறைஷிகளில் யாராவது தனது பாதுகாவலரான நெருங்கிய உறவினரின் அனுமதியின்றி தப்பித்து முஹம்மதிடம் வந்து சேர்ந்தால் முஹம்மது அவரை குறைஷிகளிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் முஹம்மதிடம் உள்ளவர்களில் யாராவது தப்பித்து குறைஷிகளிடம் வந்து சேர்ந்தால் அவரை முஹம்மதிடம் திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. இவற்றை எழுதுவதற்காக நபி அவர்கள் அலியை அழைத்து வாசகங்களை கூற அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுத ஆரம்பித்தார்கள். முதலாவதாக, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று கூறினார்கள். அதை கேட்ட சுஹைல், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, ரஹ்மான் என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹுவே உனது பெயரால் என்று எழுதும்படி கூறினார். அதை ஏற்று நபி அவர்கள் அலியிடம் அவ்வாறே எழுதச் சொன்னார்கள். பின்பு, இது அல்லாஹுவின் தூதர் முஹம்மது செய்யும் சமாதான உடன்படிக்கையாகும் என்று எழுதும்படி அலியிடம் கூற அவர்களும் அவ்வாறே எழுதினார்கள். ஆனால் சுஹைல் அந்த வாசகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் அல்லாஹுவின் தூதர் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாம் உம்மை அவனது வீட்டிலிருந்து தடுத்திருக்க மாட்டோம், உம்மிடம் போர் செய்திருக்க மாட்டோம். எனவே முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுங்கள் என்று கூறினார். அதற்கு நபி அவர்கள், நீங்கள் என்னை பொய்யன் என்று கூறினாலும் சரியே, நான் உண்மையில் அல்லாஹுவின் தூதர்தான் என்று கூறிவிட்டு அலியிடம் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை அழித்துவிட்டு முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதும்படி கூறினார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செயலை அழிப்பதற்கு மறுத்துவிடவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களது கையால் அதை அழித்தார்கள். பின் ஒப்பந்த பத்திரம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டது. சமாதான உடன்படிக்கை முடிந்தவுடன் குஜா கிளையினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒப்பந்தத்தில் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அப்துல் முத்தலிபின் காலத்திலிருந்தே ஹாஷிம் கிளையினரின் ஒப்பந்த தோழர்களாகவே விளங்கினார்கள். இதை நாம் இந்த நூலின் ஆரம்பத்திலும் கூறியிருக்கிறோம். பக்ரு கிளையினர் குறைஷிகளின் உடன்படிக்கையில் சேர்ந்து கொண்டார்கள். அபு ஜந்தல் மீது கொடுமை. இவ்வாறு ஒப்பந்தம் எழுதி கொண்டிருக்கும் போது சுஹைல் இப்னு அம்ரின் மகன் அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவின் கீழ்ப்புறமாக வெளியேறி கையில் விலங்குகளுடன் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்து விழுந்தார்.
அவரை பார்த்த சுகைல், இது நான் உம்மிடம் நிறைவேற்றக் கோரும் முதல் விஷயமாகும், இவனை நீ திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று கூறினார். நபி அவர்கள், நாம் இன்னும் இப்பத்திரத்தை எழுதி முடிக்கவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு சுகைல், நீர் அப்படி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் எந்த விஷயத்திலும் உம்மிடம் உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தான். அதற்கு நபி அவர்கள், இந்த கோரிக்கையை நீ எனக்கு நிறைவேற்றி கொடு என்று கூறினார்கள். ஆனால் அவன், நான் ஒரு காலம் நிறைவேற்றி தரமாட்டேன் என்று முரண்டு பிடித்தான். நபி அவர்கள், இல்லை, நீ எனக்கு நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அவன், அது என்னால் முடியாது என்று முற்றிலுமாக மறுத்துவிட்டான். பிறகு அபு ஜந்தலின் முகத்தில் அறைந்து அவரது கழுத்தை பிடித்து இணை வைப்பவர்களிடம் திரும்ப ஒப்படைக்க சுகைல் இழுத்துச் சென்றான். முஸ்லிம்களை விட்டு பிரியும் போது அபுஜந்தல் மிக உரத்த குரலில், முஸ்லிம்களே, நான் இணை வைப்பவர்களிடம் திரும்ப கொண்டு போகப்படுகிறேன், எனது மார்க்கத்தில் என்னை அவர்கள் சோதிக்கிறார்களே என்று கதறினார். அபுஜந்தலே, சகித்துக்கொள், நன்மையை நாடிக்கொள், உனக்கும் உன்னுடன் இருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் விடுதலையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். நாங்கள் இக்கூட்டத்தினுடன் சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறோம், அதை நிறைவேற்றுவது எங்கள் மீது கடமை. அவர்களும் அல்லாஹுவின் பெயர் கூறி இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார்கள், எனவே நாங்கள் மோசடி செய்ய முடியாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபுஜந்தலுக்கு அருகில் சென்று, அபுஜந்தலே, இவர்கள் இணை வைப்பவர்கள், இவர்களின் உயிர் நாயின் உயிருக்கு சமமானது என்று கூறியவராக தனது வாளின் கைப்பிடியை அபுஜந்தலுக்கு அருகில் கொண்டு சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அவர் எனது வாளை எடுத்து தனது தந்தையை கொன்று விடுவார் என நான் ஆதரவு வைத்தேன். ஆனால் அவர் தந்தையின் மீதுள்ள பாசத்தால் கொல்லாமல் விட்டுவிட்டார். இதே நிலையில் ஒப்பந்த பத்திரமும் எழுதி முடிக்கப்பட்டது. உம்ராவை முடித்துக் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்த பத்திரத்தை முடித்தவுடன் தங்களது தோழர்களிடம் எழுந்து சென்று குர்பானி பிராணியை அறுத்து பலியிடுங்கள் என்றார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட அதற்கு முன்வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கூறியும் எவரும் எழுந்து செல்லவில்லை. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி உம்மு சலமாவிடம் சென்று மக்கள் நடந்து கொண்டதை கூறினார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹுவின் தூதரே, மக்கள் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் சென்று யாரிடமும் பேசாமல் உங்களது ஒட்டகத்தை அறுத்துவிட்டு தலைமுடி இறக்குபவரை அழைத்து உங்களது தலைக்கு மொட்டை அடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நபி அவர்கள் தனது மனைவி கூறியவாறே எழுந்து சென்று யாரிடமும் பேசாமல் தனது ஒட்டகத்தை அறுத்துவிட்டு தலைமுடி இறக்குபவரை அழைத்து மொட்டை அடித்துக் கொண்டார்கள். இதை பார்த்த மக்கள் எழுந்து தங்களது குர்பானி பிராணிகளை அறுத்துவிட்டு ஒருவர் மற்றவருக்கு மொட்டையிட ஆரம்பித்தார்கள். 7 பேர்களுக்கு ஒரு ஒட்டகம், 7 பேர்களுக்கு ஒரு மாடு என்பதாக அறுத்தார்கள். நபி அவர்கள் அபு ஜஹலுக்கு சொந்தமாக இருந்த ஒரு ஆண் ஒட்டகத்தை அறுத்தார்கள். அதன் மூக்கில் வெள்ளியினால் ஆன ஒரு வளையம் இருந்தது. இணை வைப்பவர்களுக்கு கோபமூட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொட்டையடித்து கொண்டவர்களுக்கு 3 முறை பாவ மன்னிப்புடைய பிரார்த்தனை செய்தார்கள். தலைமுடியை குறைத்து கொண்டவர்களுக்கு 1 முறை பிரார்த்தனை செய்தார்கள். நோயின் காரணமாக தலைமுடியை முன்கூட்டியே சிரைத்து கொண்டவர்கள் அதற்கு பரிகாரமாக நோன்பு வைத்துக் கொள்ளலாம், அல்லது தர்மம் அல்லது குர்பானி கொடுத்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறப்பட்ட இறைவசனம் இந்த பயணத்தின் போது காப் இப்னு உஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழரின் விஷயத்தில் இறக்கப்பட்டது. பெண்களை திரும்ப அனுப்ப மறுத்தல். முஸ்லிமான சில பெண்கள் ஹிஜ்ரா செய்து முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். அவர்களின் உறவினர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின்படி அவர்களை தங்களிடம் திரும்ப அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஒப்பந்தத்தில் ஆண் என்ற சொல்லையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எனவே பெண்கள் இதில் கட்டுப்பட மாட்டார்கள் என்று காரணம் காட்டி நபி அவர்கள் இக்கோரிக்கை ஏற்க மறுத்துவிட்டார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இது விஷயமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பவர்களில் உள்ள பெண்கள் நம்பிக்கை கொண்டு தம் கணவர்களை வெறுத்து வெளியேறி உங்களிடம் வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள். அவர்களுடைய உண்மை நம்பிக்கையை அல்லாஹுதான் நன்கறிவான். எனினும் நீங்கள் சோதித்ததில் அவர்கள் நம்பிக்கையாளர்கள்தாம் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த பெண்களை அவர்களின் கணவர்களாகிய நிராகரிப்பவர்களிடம் திரும்ப அனுப்பிவிடாதீர்கள். ஏனென்றால் முஸ்லிமான இந்த பெண்கள் அவர்களுக்கு ஆகுமானவர்கள் அல்ல, அவர்கள் இவர்களுக்கு ஆகுமானவர்கள் அல்ல. எனினும் இந்த பெண்களுக்காக அவர்கள் செலவு செய்திருந்த பொருளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் அந்த பெண்களுக்கு மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. தவிர உங்களுடைய பெண்களில் எவரும் நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் நம்பிக்கை கொள்ளாத அந்த பெண்களின் திருமண உறவை நீக்காமல் நீங்கள் பிடித்து கொண்டிருக்க வேண்டாம்.
அவர்களை நீக்கி அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ததை அந்த பெண்கள் சென்றிருக்கும் நிராகரிப்பவர்களிடம் கேளுங்கள். அவ்வாறே நம்பிக்கை கொண்டு உங்களிடம் வந்துவிட்ட அவர்களுடைய மனைவிகளுக்கு தாங்கள் செலவு செய்ததை அவர்கள் உங்களிடம் கேட்கலாம். இது அல்லாஹுவினுடைய கட்டளை. உங்களுக்கிடையில் நீதமாகவே தீர்ப்பளிக்கின்றான். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனும் ஞானமுடையவனுமாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 60 வசனம் 10. மேலும், நபியே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் வந்து அல்லாஹுக்கு எதையும் இணை வைப்பதில்லை என்றும், திருடுவதில்லை என்றும், விபசாரம் செய்வதில்லை என்றும், தங்கள் பெண் சந்ததிகளை கொலை செய்வதில்லை என்றும், தங்களுடைய கைகால்கள் அறிய, அதாவது பொய்யென தெரிந்தே கற்பனையாக அவதூறு கூறுவதில்லை என்றும் உம்மிடம் பையத்து கொடுத்து வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்காக முன்னர் அவர்கள் செய்துவிட்ட குற்றங்களுக்காக அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் கிருபை உடையவனுமாக இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 60 வசனம் 12 என்ற வசனத்தின் மூலம் ஹிஜ்ரா செய்து வந்த பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதித்தார்கள். யார் திருமறையில் கூறப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிடம் நான் உங்களது ஹிஜ்ராவை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுவார்கள். அவர்களை திரும்ப அனுப்ப மாட்டார்கள். இந்த வசனத்தில் இறக்கப்பட்ட சட்டத்தின்படி முஸ்லிம்கள் மக்காவில் இருந்த தங்களது இணை வைக்கும் மனைவிகளை விவாகரத்து செய்தார்கள். அன்றைய தினத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இணை வைக்கும் தனது 2 மனைவிகளை விவாகரத்து செய்தார்கள். அந்த இருவரில் ஒருவரை முஆவியாவும் இன்னொருவரை சஃப்வானும் மணமுடித்து கொண்டார்கள். அதுவரை முஆவியாவும் சஃப்வானும் இஸ்லாமை தழுவவில்லை. ஒப்பந்த அம்சங்களின் விளைவுகள். இதுவரை ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையை நாம் பார்த்தோம். எவர் ஒருவர் இந்த அம்சங்களையும் அதன் பின் விளைவுகளை நன்கு ஆழமாக சிந்தித்து பார்ப்பாரோ அவர் இந்த உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றிதான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார். அதாவது, குறைஷிகள் முஸ்லிம்களின் எந்த கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை எப்படியாவது வேரோடு அழித்துவிட வேண்டும் என்பதிலேயே குறிக்கோளாக இருந்தார்கள். என்றாவது ஒரு நாள் அந்த நோக்கம் நிறைவேறும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். முடிந்தளவு தங்களது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி இஸ்லாமிய அழைப்பு பணி மக்களை சென்றடையாமல் தடுத்தார்கள். அரபு தீபகற்பத்தில் அனைத்து அரபுகளின் உலக விஷயங்களுக்கும் மத காரியங்களுக்கும் தலைமை பீடமாக இருந்தார்கள். இறுதியாக இவர்கள் சமாதான ஒப்பந்தத்திற்கு பணிந்து வந்ததே முஸ்லிம்களின் ஆற்றலை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கும் இனி முஸ்லிம்களை எதிர்க்க குறைஷிகளிடம் ஆற்றல் இல்லை என்பதற்கும் தெளிவான ஆதாரமாகிவிட்டது. ஒப்பந்தத்தின் 3வது அம்சத்தின் மூலம் குறைஷிகள் தங்களது உலக ரீதியான மற்றும் மத ரீதியான தலைமைத்துவத்தை மறந்துவிட்டார்கள். இனி தங்களை பாதுகாத்துக் கொள்வதே அவர்களுக்கு பெரும் சுமையாகிவிட்டது என்பதையும் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். ஏனைய மக்கள் மற்றும் அரபு தீபகற்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் அதை பற்றி குறைஷிகள் இனி கவலைப்பட மாட்டார்கள். அதற்கு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டார்கள். அது விஷயத்தில் எத்தகைய தலையீடும் செய்ய மாட்டார்கள் என்ற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. இது குறைஷிகளை கவனித்து பார்க்கும்போது மிகப்பெரிய தோல்வியும் முஸ்லிம்களை கவனித்து பார்க்கும்போது மிக பெரும் வெற்றியாகவும் அமைந்தது என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? முஸ்லிம்களுக்கும் அவர்களின் எதிரிகளுக்கும் இடையே நடந்த போர்களின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் முஸ்லிம்களை பொறுத்தவரை பொருட்களை சூறையாடுவதோ, உயிர்களை அழிப்பதோ, மக்களை கொன்று குவிப்பதோ அல்லது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும்படி எதிரியை நிர்பந்திப்பதோ அல்ல. மாறாக இந்த போர்களின் மூலம் முஸ்லிம்களின் ஒரே குறிக்கோள் என்னவென்றால் மார்க்கம் மற்றும் கொள்கை விஷயத்தில் மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். நபியே, உங்கள் இறைவனால் இறக்கப்பட்ட இந்த கித்தாபானது முற்றிலும் உண்மையானது. விரும்பியவர் இதை நம்பிக்கை கொள்ளலாம், விரும்பியவர் நிராகரித்து விடலாம். அதனால் நமக்கொன்றும் நஷ்டம் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 18 வசனம் 29. தாங்கள் நாடும் நோக்கத்திற்கும் மக்களுக்கும் மத்தியில் எந்த சக்தியும் குறுக்கிடக்கூடாது என்பதுவே ஆகும். ஆம், முழுமையாக அந்த நோக்கம் இந்த எளிமையான சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் கிடைத்தது. ஒருவேளை மாபெரும் போர் நடந்து அதில் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தாலும் கூட இந்த நோக்கம் இந்த அளவு நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான். அல்லாஹுவின் அருளால் இந்த சுதந்திரத்தால் முஸ்லிம்களுக்கு அழைப்பு பணியில் பெரும் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைத்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு முன் முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் 3000ஆக இருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் 10,000ஆக ஆகியது. இந்த ஒப்பந்தத்தின் 2வது அம்சம் 10 ஆண்டுகளுக்கு போரை நிறுத்திக் கொள்வது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியின் 2வது பகுதியாகும். அதாவது, முஸ்லிம்கள் குறைஷிகளுடன் ஒருபோதும் தாங்களாக போரை தொடங்கியதில்லை. மாறாக எப்போதும் குறைஷிகள் தான் முதலில் போரை தொடங்கினார்கள். அல்லாஹ் தனது திருமறையில்
தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறித்து நம்முடைய தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் விரும்பி முயன்ற மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அவர்கள்தான் இத்தகைய விஷமத்தை உங்களிடம் முதலில் ஆரம்பித்தார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 13 என்று குறிப்பிடுகின்றான். முஸ்லிம்கள் எடுத்த இராணுவ நடவடிக்கைகளின் நோக்கம் என்னவென்றால், குறைஷிகள் தங்களது வம்புத்தனத்தை விட்டும் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுப்பதை விட்டும் விலகி கொள்ள வேண்டும். அனைவருடனும் சமாதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது வழியில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஒருவர் மற்றவர் விஷயத்தில் குறுக்கிடக்கூடாது என்பதுதான். 10 ஆண்டுகள் போர் நிறுத்தம் என சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டதால் குறைஷிகளின் வம்புத்தனம், அகம்பாவம், அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுத்தல் ஆகிய அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டது. மேலும் போரை இது நாள் வரை முதலாவதாக ஆரம்பித்து வந்தவர்கள் இப்போது தோற்றுவிட்டார்கள், கோழையாகிவிட்டார்கள், வலுவிழந்து விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள் என்பதற்கு ஒப்பந்தத்தின் இந்த அம்சம் தெளிவான ஆதாரமாகிவிட்டது. ஒப்பந்தத்தின் முதல் அம்சம், வரும் ஆண்டு மக்காவிற்கு வந்து 3 நாட்கள் தங்கலாம், இந்த ஆண்டு திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த அம்சம் இது நாள் வரை முஸ்லிம்களை குறைஷிகள் சங்கைமிக்க அல்லாஹ்வின் பள்ளியிலிருந்து தடுத்து வந்ததற்கு ஒரு முடிவாக அமைந்தது. ஆகவே இதுவும் குறைஷிகளுக்கு ஏற்பட்ட தோல்வியே ஆகும். இந்த அம்சத்தில் குறைஷிகளுக்கு சாதகமான ஆறுதலான எதுவும் இருக்கவில்லை. ஆம், அந்த ஆண்டு மட்டும் முஸ்லிம்களை மக்காவிற்கு வரவிடாமல் தடுக்க முடிந்ததை தவிர வேறெந்த சாதகமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இவ்வாறு 3 அம்சங்களை குறைஷிகள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக கொடுத்தார்கள். இதற்கு மாற்றமாக 4வது அம்சத்தில் இடம்பெற்ற, அதாவது மக்காவிலிருந்து யாராவது தப்பித்து மதினா வந்தால் அவர்களை திரும்ப மக்காவிற்கு அனுப்பிவிட வேண்டும். ஆனால் மதினாவிலிருந்து யாராவது தப்பித்து மக்கா வந்தால் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டோம் என்ற ஒரே ஒரு அம்சத்தை தான் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதுவும் அவர்களுக்கு உண்மையில் சாதகமானதோ பயன் தருவதோ கிடையாது. இது ஒரு அற்பமான விஷயம். ஏனென்றால் எந்த ஒரு உண்மை முஸ்லிமும் அல்லாஹ்வை விட்டோ அவனது தூதரை விட்டோ மதினாவை விட்டோ விலகிச் செல்ல மாட்டார். அப்படி சென்றாலும் அதில் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இடையூறும் இல்லை. இஸ்லாமை விட்டு உள்ரங்கமாகவோ வெளிரங்கமாகவோ வெளியேறியவன் மட்டுமே முஸ்லிம்களை விட்டும் விலகிச் சென்று நிராகரிப்பாளர்களுடன் சேர்ந்து கொள்வான். அப்படி ஒருவன் மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிட்டால் முஸ்லிம்களுக்கு அவனிடம் எந்த தேவையும் இல்லை. அவன் இஸ்லாமிய சமூகத்தை விட்டு பிரிந்து சென்று விடுவது அதில் இருப்பதை விட மிகச் சிறந்ததே ஆகும். இதைத்தான் நபி அவர்கள், யார் ஒருவர் நம்மிடமிருந்து விலகி அவர்களிடம் சென்று விடுவாரோ அல்லாஹ் அவரை தூரமாக்கி விடுவானாக என்ற சொல்லின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். மக்காவில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒருவரால் மதினாவிற்கு வர இயலாது என்றாலும் அல்லாஹுவின் பூமி விசாலமானது என்பதால் அவர் வேறு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். மதினாவாசிகள் இஸ்லாமை பற்றி தெரியாமல் இருந்தபோதே முஸ்லிம்கள் ஹபஷா சென்று தங்கவில்லையா? இதைத்தான் நபி அவர்கள், யார் அவர்களிலிருந்து நம்மிடம் வருகிறாரோ, அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் வெகு விரைவில் நல்ல சூழ்நிலையையும் கஷ்டத்திலிருந்து விடுதலையும் தருவான் என்ற சொல்லின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். இது போன்ற தற்காப்பு உடன்படிக்கையை குறைஷிகள் ஏற்படுத்தி கொண்டது மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்தவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும், மதினாவிலிருந்து மக்காவிற்கு வந்தவர் திரும்பி அனுப்பப்பட மாட்டார் என்பது வெளிப்படையாக பார்க்கும்போது குறைஷிகளுக்கு இது கண்ணியமானதாக தெரிந்தாலும் உண்மையில் குறைஷிகள் எவ்வளவு நடுக்கத்திலும் சோர்விலும் தங்களது சிலை வணக்கத்திற்கு ஏற்பட்ட கதியை பார்த்து அச்சத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாகும். தங்களின் மத கட்டமைப்பு அழியும் அபாயத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவேதான் இது போன்ற ஒரு தற்காப்பு அம்சத்தை தங்கள் உடன்படிக்கையில் இடம்பெறச் செய்தார்கள். முஸ்லிம்களிடமிருந்து குறைஷிகளிடம் சேர்ந்து கொண்டவரை திருப்பி கேட்க மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையாக கூறியது தனது மார்க்கத்தின் மீதும் அதை பின்பற்றியவர்கள் மீதும் தான் வைத்திருந்த முழுமையான நம்பிக்கைக்கு ஆதாரமாகும். எனவே இது போன்ற நிபந்தனைகளை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிதளவும் அஞ்சவில்லை. முஸ்லிம்களின் துக்கமும் உமரின் தர்க்கமும். மேற்கூறப்பட்ட இவைதான் இந்த சமாதான ஒப்பந்தத்தின் அம்சங்களாகும். எனினும் வெளிப்படையான 2 காரணங்களால் அனைத்து முஸ்லிம்களையும் துக்கமும் கவலையும் கடுமையாக ஆட்கொண்டது. நபி அவர்கள், அல்லாஹ்வின் இல்லத்திற்கு செல்வோம், அங்கு சென்று தவாஃப் செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் அங்கு சென்று தவாஃப் செய்யாமலேயே எப்படி நம்மை திருப்பி அழைத்துச் செல்லலாம் என்பது முதல் காரணம். 2வது காரணம், இவர்கள், அதாவது முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள், மேலும் சத்தியத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தனது மார்க்கத்தை உயர்வாக்குவான் என்று வாக்கும் அளித்துள்ளான். அப்படி இருக்க ஏன் குறைஷிகளின் நிர்பந்தத்திற்கு பணிய வேண்டும்? ஏன் சமாதானத்தில் தாழ்மையான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
இந்த 2 வெளிப்படையான காரணங்கள் பல சந்தேகங்களையும் பல எண்ணங்களையும் பல குழப்பங்களையும் கிளப்பின. இதனால் முஸ்லிம்களின் உணர்வுகள் காயமடைந்தன. சமாதான ஒப்பந்தத்தின் அம்சங்களை சிந்திக்க விடாமல் கவலையும் துக்கமும் தான் முஸ்லிம்களை ஆட்கொண்டிருந்தது. ஏனைய மக்களை காட்டிலும் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அதிக கவலை கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒப்பந்தம் முடிந்தவுடன் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேசினார். இதோ அவர்களது உரையாடல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி, அல்லாஹ்வின் தூதரே, நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இருப்பது உண்மைதானே என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சுவனத்திலும் அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் இருப்பார்கள், சரிதானே என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள், அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள். மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி இருக்க நாம் ஏன் நமது மார்க்க விஷயத்தில் விட்டு கொடுத்து தாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் நடுவில் தீர்ப்பளிக்காமல் இருக்கும் இந்த நிலையில் நாம் திரும்பிச் செல்வது எவ்வாறு நியாயமாகும் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹத்தாபின் மகனே, நான் அல்லாஹ்வின் தூதர், என்னால் அவனுக்கு மாறு செய்ய முடியாது. அவன் எனக்கு உதவி செய்வான், ஒரு காலம் அவன் என்னை கைவிட மாட்டான் என்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் இல்லத்திற்கு வருவோம், அதை தவாஃப் செய்வோம் என்று நீங்கள் எங்களுக்கு கூறவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், நான் கூறினேன், ஆனால் இந்த ஆண்டே வருவோம் என்று கூறினேனா என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை, அவ்வாறு கூறவில்லை என்று பதில் சொன்னார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நீ காபாவிற்கு சென்று அதை தவாஃப் செய்வாய் என்று கூறி முடித்தார்கள். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்துடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட கேள்விகளை கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்கள் கூறியவாறே உமருக்கு பதில் சொன்னார்கள். மேலும், உமரே, நீ மரணிக்கும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிடித்துக்கொள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் உண்மையில்தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, நபியே, ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவானதொரு வெற்றியை தந்தோம். அதற்காக நீங்கள் உங்களது இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 48 வசனங்கள் 1 மற்றும் 2 என்ற வசனம் அருளப்பட்டது. உடன் நபியவர்கள் ஒருவரை அனுப்பி அந்த வசனங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஓதி காட்டும்படி கூறினார்கள். அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, இது வெற்றியான விஷயமா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் ஆம் என்றவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார்கள். பின்பு தான் செய்த காரியத்தை எண்ணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் கவலையடைந்தார்கள். இதை பற்றி உமரே இவ்வாறு கூறினார்கள், நான் எனது செயலை எண்ணி வருந்தி அதற்கு பரிகாரமாக பல நல்ல செயல்களை செய்தேன். அன்றைய தினம் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்து கொண்ட விதத்திற்காக எப்போதும் தர்மம் செய்து வந்தேன், நோன்பு வைத்து வந்தேன், தொழுது வந்தேன், அடிமைகளை உரிமையிட்டு வந்தேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசிய பேச்சை எண்ணி பயந்து பல நன்மைகளை செய்தேன். நான் பேசிய பேச்சு நன்மையாக மாற வேண்டும் என்பதே என் ஆதரவாக இருந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இப்னு ஹிஷாம். ஒடுக்கப்பட்டோர் துயர் தீர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்று விட்டார்கள். சில நாட்களுக்கு பின் மக்காவில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த முஸ்லிம்களில் ஒருவரான அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் நிராகரிப்பவர்களிடமிருந்து தப்பித்து மதீனா வந்து சேர்ந்தார். இவர் குறைஷிகளின் தோழர்களான சகீப் கிளையைச் சேர்ந்தவர். இவரை பிடித்து வர குறைஷிகள் இருவரை மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். நபி அவர்கள் அபு பசீரை அந்த இருவரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அந்த இருவரும் அபு பசீரை அழைத்து கொண்டு துல் ஹுலைஃபா வந்து சேர்ந்தார்கள். தங்களது வாகனத்தை விட்டு இறங்கி தங்களுடன் கொண்டு வந்திருந்த பேரித்தம் பழங்களை சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்போது அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இருவரில் ஒருவரிடம், உனது வாள் மிக நன்றாக உள்ளதே என்றார். அதை கேட்ட அவன் அந்த வாளை உருவி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது மிகச்சிறந்த வாள், இதை நான் பலமுறை சோதித்து பார்த்திருக்கின்றேன் என்றான். அதற்கு அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அதை பார்க்க வேண்டும், காண்பியேன் என்றார்.
அவன் அவரிடம் அந்த வாளை கொடுக்கவே அதை வாங்கி ஒரே வெட்டில் அவனது கதையை அவர் முடித்து விட்டார். இதை பார்த்த மற்றவன் வெருண்டோடி மதினா வந்து சேர்ந்தான். பயந்த நிலையில் பள்ளிக்குள் நுழைந்தான். அவனை பார்த்து நபி அவர்கள், இவன் ஏதோ ஒரு திடுக்கமான காட்சியை பார்த்து விட்டான் என்று கூறினார்கள். நபி அவர்களுக்கு அருகில் வந்த அவன், எனது நண்பன் கொலை செய்யப்பட்டு விட்டான், நானும் கொலை செய்யப்பட்டு விடுவேன் என்று பதறினான். அந்த நேரத்தில் அபு பசீரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களது பொறுப்பை நிறைவேற்றி விட்டான். நீங்கள் என்னை அவர்களிடம் அனுப்பிவிட்டீர்கள். பின்பு அல்லாஹுதான் அவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்தான் என்று கூறினார். அதை கேட்ட நபி அவர்கள், இவரது தாய்க்கு ஏற்பட்ட நாசமே, இவர் போரை மூட்டி விடுவார் போலிருக்கிறதே, இவரை யாராவது பிடிக்க வேண்டுமே என்றார்கள். நபி அவர்கள் இந்த பேச்சை கேட்டு அவர்கள் தன்னை மீண்டும் நிராகரிப்பவர்களும் கொடுத்து விடுவார்கள் என்று அறிந்து கொண்ட அபு பசீர் அங்கிருந்து வெளியேறி கடற்கரை ஓரமாக வந்து தங்கிக் கொண்டார். சில நாட்களுக்கு பின் மக்காவில் இவரை போல் துன்பம் அனுபவித்து வந்த அபு ஜந்தல் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து தப்பித்து இவருடன் வந்து சேர்ந்து கொண்டார். இவ்வாறே மக்காவில் முஸ்லிமானவர் ஒவ்வொருவராக பலர் அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் ஷாம் நாட்டை நோக்கிச் செல்லும் குறைஷிகளின் வியாபார கூட்டம் அந்த வழியாக வருவதை தெரிந்து கொண்டால் உடனடியாக அதை தாக்கி பொருட்களை கொள்ளையிட்டு அதில் உள்ளவர்களை கொலை செய்து விடுவார்கள். இதனால் பெரும் துன்பத்திற்கு உள்ளான குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூதனுப்பி, அல்லாஹுவிற்காகவும் இரத்த உறவுக்காகவும் நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம், யார் இஸ்லாமை ஏற்று உங்களிடம் வந்து விட்டார்களோ அவர் அபயம் பெற்றவராவார், அவரை திரும்ப கேட்க மாட்டோம் என்று கூறினார்கள். அவர்களின் இந்த கோரிக்கைக்கு இணங்க நபி அவர்கள் அந்த முஸ்லிம்களை மதினாவிற்கு வரவழைத்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். குறைஷி மாவீரர்கள் இஸ்லாமை தழுவுதல். இந்த ஒப்பந்தத்திற்கு பின் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு குறைஷிகளின் முக்கிய வீரர்களும் பிரமுகர்களுமான அம்ரு இப்னு ஆஸ், காலித் இப்னு வலீத், உஸ்மான் இப்னு தல்ஹா போன்றவர்கள் இஸ்லாமை தழுவினார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த போது, மக்கா தனது ஈரக் குலைகளை நம்மிடம் ஒப்படைத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2வது கட்டம், புதிய சகாப்தம். ஹுதைபியாவின் சமாதான ஒப்பந்தம் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தம் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது. இஸ்லாமிற்கு குறைஷிகள்தான் முதல் எதிரி மட்டுமின்றி அதற்கு பெரும் தொல்லை தந்து வந்த வம்பர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் முஸ்லிம்களுடன் போர் புரிவதிலிருந்து விலகி சமாதானம் மற்றும் அமைதியின் பக்கம் திரும்பிவிட்டதால் இஸ்லாமின் மாபெரும் 3 எதிரி கூட்டங்களின் வலிமை வாய்ந்த ஒரு பகுதி ஒடிந்துவிட்டது. அதாவது குறைஷிகள், கத்ஃபான் கிளையினர், யூதர்கள் ஆகிய இந்த 3 கூட்டத்தினர் அரபிய தீபகற்பத்தில் சிலை வழிபாட்டுக்கும் அதில் ஈடுபடுபவர்களுக்கும் தலைவர்களாகவும் அவர்களை வழிநடத்துபவர்களாகவும் இருந்தார்கள். எனவே குறைஷிகள் பணிந்து விட்டதால் அரபிய தீபகற்பத்தில் உள்ள சிலை வணங்குபவர்களின் உணர்ச்சிகளும் எதிர்ப்புகளும் பெருமளவு மழுங்கிவிட்டன. ஆகவேதான் இந்த ஒப்பந்தத்திற்கு பின் கத்ஃபான் கிளையினர் பெரிய அளவிற்கு சண்டையில் ஈடுபடவில்லை. யூதர்களின் தூண்டுதலால் தான் அவர்கள் சில சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டார்களே தவிர தாங்களாகவே அதில் ஈடுபட்டதில்லை. மதினாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் யூத விஷமிகள் தங்களின் சதித்திட்டங்களை தீட்டுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் கைவரை கேந்திரமாக ஆக்கிக்கொண்டு தங்களின் நாச வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். மதினாவை சுற்றி பல இடங்களில் பரவியிருந்த கிராம அரபிகளை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களை அழிப்பதற்காக அல்லது அவர்களுக்கு சேதம் உண்டாக்குவதற்காக பல ரகசிய சதித்திட்டங்களை தீட்டினார்கள். இதனால் இந்த ஒப்பந்தத்திற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை இந்த யூத கோத்திரங்களின் மீது தீர்க்கமான போரை தொடுப்பதாகும். இந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு பின் தொடங்கிய இக்காலகட்டத்தின் ஆரம்பத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணியை பரப்புவதற்கும் அதை மக்கள் முன் வைப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு பெருமளவில் வாய்ப்பு ஏற்பட்டது. பெரும் முயற்சி செய்து போருக்கு காட்டிய ஆர்வத்தை விட பல மடங்கு ஆர்வத்தை இந்த பணியில் ஆர்வம் காட்டினார்கள். ஆகவே இக்காலகட்டத்தை நாம் 2 வகையாக பிரிக்கின்றோம். முதலாவது காலகட்டம் அழைப்பு பணியில் ஆர்வம் காட்டுதல், அரசர்கள் கவர்னர்களுக்கு கடிதங்கள் எழுதுதல். 2வது காலகட்டம் போர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல். அரசர்கள் கவர்னர்களுடன் நபியவர்கள் கொண்ட கடித தொடர்பை பற்றி முதலில் கூற விரும்புகிறோம். ஏனென்றால் இஸ்லாமிய அழைப்பு பணிதான் அனைத்திலும் முக்கியமான அடிப்படை நோக்கமாகும். முஸ்லிம்கள் இது நாள் வரை அனுபவித்த துன்பங்கள், சோதனைகள், சந்தித்த போர்கள், கொடுமைகள் ஆகிய அனைத்திலும் இஸ்லாமிய அழைப்பு பணி ஒன்று மட்டுமே அடிப்படை நோக்கமாக இருந்தது.